இந்த குடிகாரால் நல்லா குடிச்சிட்டு குடுகுடுன்னு வரும்போது அங்க இருக்க ஒருத்தன் மேல இடிச்சிடறான். இதனால அவன் சொல்றான் பாத்து போடா பண்ணாடான்னு. அப்ப இவன் சொல்றான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, நீ கதிரேசன் தானேன்னு சொல்லி கேட்கும்போது இவனும் சொல்றான் ஆமா. நீ குமாரான்னு சொல்லி கேட்கும்போது இவனும் ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் குமார் சொல்றான் ரொம்ப நாள் கழிச்சு உன்னை நான் பாக்குறேன், அதனால வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கதிரேசனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லா சாராயத்தை ஊத்தி குடின்னு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கதிரேசன் கேட்கறான் எதுக்காக நீ இப்படி ஒரு குடிகாரனா மாறணுன்னு. இதை கேட்டோன்னு குமார் சொல்றான் எல்லாமே என்னோட கஷ்ட காலம், நான் குடிச்சிட்டு ஆபீஸுக்கு போனதுனால என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது கதிரேசன் சொல்றான் உன்னோட ஜாதகத்தை சொல்லு, நான் ஜாதகம் பார்த்து சொல்ற வேலை தான் பாக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா குமாரும் அவனோட ஜாதகத்தை சொல்றான். அதுக்கப்புறம் கதிரேசன் சொல்றான் எல்லாத்துக்கும் காரணம் உனக்கு பிறந்த குழந்தை தான், அதனால தான் இப்படி நீ வறுமையில வந்திருக்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா குமாரும் ஆமா அதுதான் காரணம், இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் கதிரேசனும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கமா குமாரோட மனைவி ரொம்பவே கஷ்டப்பட்டு 10 பாத்திரங்களை தேய்ச்சி வேலை செஞ்சுட்டு அவங்களோட குழந்தையை தூக்கிட்டு களைப்படைஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா குமார் நல்லா குடிச்சிட்டு தூங்கி இருக்கான். அப்ப மனைவி சொல்றாங்க எந்திரிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது குமார் சொல்றான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரங்கு குழந்தை தான், இத எங்கேயாவது கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லும்போது மனைவி சொல்றாங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா, பச்சை குழந்தைய பார்த்து எப்படி பேசுற பாருன்னு சொல்லும்போது குமார் கடுப்பாகி என்னையவா திட்டுறன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய குடுன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நடந்த சண்டையில மனைவி தடுக்கப்பட்டு அங்க இருக்க செவர்ல தலை அடிபட்டு மயங்கிடுறாங்க. இந்த பக்கம் விழுந்த குமாரும் மயங்கி தூங்கிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி முடிச்சு பாக்குறாங்க, பார்த்தா குழந்தையோட தலையில அடிபட்டு ரத்தம் போனனால குழந்தை இறந்து போயிருது. இதனால மனைவி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரை மணித்தியாலம் கழிச்சு கணவன் முடிச்சு பாக்குறான், பார்த்தா குழந்தைய இழந்த மனைவி சோகம் தாங்க முடியாம தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த குமார் எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, மனைவியும் குழந்தையும் கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு மனைவியோட காலை பிடிச்சி கதறி அழுகுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனைவியும் குழந்தையும் கொன்ன குமார்னு சொல்லிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க.